ரைட் கவனிங்க ஒரு ஆள் இல்ல எல்லாரும் கவனிக்கணுங்க ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் கணக்க வாசிங்க உங்களுக்கு ஆ ஓ இங்க பாருங்க 90 கிராம் நீர் 90 கிராம் H2O இப்ப அதுல எத்தனை கிராம் குளுக்கோஸ் கரைஞ்சிருக்கு 180 கிராம் குளுக்கோஸ் ரைட் இப்ப கரைசல்னு சொன்னா கரைப்பானும் கரையமும் கரைசல்னு சொன்னா கரைப்பானும் கரையமும் இது கரைப்பான் இது என்னது கரைசல் அப்ப இதை போட்டு அப்படியே ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கு இதை கலந்து இப்படி ஒரு கரைசல் வந்து வந்துட்டு இதை கலந்து இப்படி ஒரு கரைசல் வந்துருக்கு சரி இப்ப உங்களுக்கு கேட்டிருக்கு இதுல மூல் பின்னம் கேட்டிருக்கு மூல் பின்னத்தை நாங்க நார்மலா இப்படி இப்படி எழுதுறோம் சரியா மூல் பின்னத்தை இப்படி எழுதும் மூல் பின்னம் யார் குளுக்கோஸா H2O6 மூல் பின்னத்துக்கு எப்படி சமன்பாடு வரும் மொத்த மூலின் மேல் என்ன இல்லாட்டி கரைசலில் உள்ள பதார்த்தங்களின் மொத்த மூல் என்ன கரைசல் இருக்கிற பதார்த்தத்துல மொத்த மூல் என்ன இப்ப நாங்க C6H12O6 மூல் இப்படி எழுதிறேன் முதலாவது ஒரு கணக்கு கொண்டு தந்தா அந்த கணக்கு என்னன்னு வாசி முதலாவது சொல்லிருக்கேன் இதுக்கு முதல்ல சொல்லிருக்கேன் கணக்குல படிமுறைகள் முதலாவது என்ன செய்யணும் முதலாவது கணக்கு ஒழுங்கா வாசிக்கணும் வாசிக்கிற நேரமே என்ன செய்யணும் விளங்கி வாசிக்கணும் சிலாக்கள் சும்மா என்ன சொன்னா கணக்க இந்த தினகரன் பேப்பர் வாசிக்கிற இடம் வாசிக்கிற சும்மா காலையில எழும்பி பேப்பர் பார்ப்பீங்க அது மாதிரி வாசிக்கிறேன் அப்படி வாசிச்சா விளங்காது கணக்க விளங்கி வாசிக்கணும் ரைட் வாசிச்சுட்டு போகல விளங்கணும் சரி 90 கிராம் நீர் இருக்கு அந்த 90 கிராம் நீருக்குள்ள 180 கிராம் குளுக்கோஸை கரைக்கலாம் கிராம்னு வருது என்ன வருது கிராம் அப்ப கேட்கக்குள்ள உங்களுக்கு அடுத்த ஐடியா வந்துடணும் ஒன்றும் இதுல திணிவு பின்னம் கேட்கலாம் சரிதானே திணிவு பின்னம் கேட்கறது சும்மா இது இந்த மொண்டசரி போறவே இல்லை சரியா திணிவு பின்னம் கேட்கறது சும்மா நர்சரிக்கு போற வேலை திணிவு பின்னம் 180 90 அதுக்கு மேல என்ன 90 திரும்ப 180 90 அதுக்கு மேல 180 இதான் திணிவு பின்னம் பிள்ளைகள் இது வந்துட்டு திணிவு பின்னமே நல்லா கவனிக்கணும் திணிவு ரெண்டையும் கூட்டி போட்டு எதுனால ஒரு திணிவை மேல எழுதினா அது என்னது திணிவு பின்னம் மூலெல்லாம் கூட்டி போட்டு எதுனால ஒரு மூளை மேல போட்ட என்னது மூல் பின்னம் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்ட என்னது திணிவு பின்னம் அப்படி இருக்கட்டுமே மூல் பின்னம் பாருங்க இப்ப மூல் காணணும் இப்ப இது திணிவு பின்னம் இது எம்மிங்கில் எம் சரியா இது எம்மிங்கில் இது நான் எக்ஸ்ன்னு போட்டு நாங்க எழுதுறது மூல் பின்னத்தை எழுதும் சரி இப்ப இதுல குளுக்கோஸ்ற மூல் காணணுமா இல்லையா இதுல குளுக்கோஸ்ற மூல் என்ன செய்யணும் காணணும் நீங்க மொத்த மூல் காண்றதுக்கு இந்த மூலையும் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்ப இதுல மூல் சமன் என்ன திணிவு கீழே என்ன மூலர் திணிவு ஒரு சமன்பாடுதான் வேற ஒன்றும் இல்லை ரைட் இப்ப எவ்வளவு வரப்போதோ திணிவு எவ்வளவு பிள்ளைகள் 90 கிராம் மூலர் திணிவு எவ்வளோ 18 கிராம் மூல் -1 ஆகவே எத்தனை மூல் வரப்போகுது இது 5 மூல் சரியா ரைட் 180 கிராம் எத்தனை மூல்னு பார்க்கணும் இங்கேயும் என்ன திணிவிங்கியல் மூலர் திணிவு இப்ப குளுக்கோஸ்ற மூலர் திணிவு எவ்வளோ 180 தான் குளுக்கோஸ்ற மூலர் திணிவு ரைட் 12 தர 6 சக 1 தர 12 சக 16 தர 6 சரியா ரைட் அப்ப எல்லாத்தையும் 180 கிராம் மூல் -1 ரைட் எத்தனை வரப்போகுது ஒரு மூல் இங்க நீங்க என்ன எழுதணும் மொத்த மூல் தானே ரைட் 5 சக 1 மேல என்ன 1 5 ஆகவே குளுக்கோஸ்ற மூல் பின்னம் 6 குளுக்கோஸ்ற மூல் பின்னம் எவ்வளோ 6 நீர் என்ன சாரி அப்ப குளுக்கோஸ்ற மூல் பின்னம் என்ன 1 6 ஆகவே குளுக்கோஸின் மூல் பின்னம் எவ்வளோ நீரின் மூல் பின்னம் 6 5 எவ்வளவுதான் இதுதான் இதுல வர கணக்கு